Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். நான் 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் கம்யூனிட்டில போல் போட்டிருந்தேன். அதுதான் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. அதுல நிறைய பேர் டே இன் மை லைஃப் தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதான் டே இன் மை லைஃபை நெக்ஸ்டா போடலாம்னு சொல்லிட்டு ஷூட் பண்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போலாம். எந்திரிச்சதுக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு பண்ணுற மொதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டு சரி பண்ணுறது தான். பெட்டு சரி பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வைப்பேன். இதான் நான் பண்ணுற மொதல் வேலை. நான் 9:30க்கு எந்திரிச்சேன். ப்ரஷ் பண்ணிட்டு வரதுக்கு 9:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்லாம் சரி பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேகி சூப் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டிவியில் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருந்தேன். இது எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது, ஜாலியாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி தான் பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ஸ்டுடியோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான மழை இங்கே. ஸோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதான் சின்னதாக வீடியோ மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தலை சீவிட்டு வரத்துக்கு 11:30 ஆகிடுச்சு. அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு இருந்தேன். டீ குடிச்சதுக்கப்புறம் நான் தினமும் இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் பூனைக்குட்டி வச்சு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சாக்கு பையோட விளாடுற ஷார்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டே இருந்துச்சு சாக்கு பையோட. ஸோ அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் வந்துச்சு. லன்ச்சுக்கு நான் சாம்பார், அப்பளம், அப்புறம் தக்காளி தொக்கு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கிட்ட சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவிலாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நியூ இயர், கிறிஸ்மஸ் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டயத்தில் தான் எழுதுவேன். 3 o'clockலேன்னு ஒரு 5 o'clock அது மாதிரி எழுதிட்டுருப்பேன். ஸோ அதே மாதிரி எழுதலாம்னு சொல்லிட்டு எழுதினேன். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் தான் டெஸ்க்கு போட்டிருப்பேன். ஜன்னல் கீழே தான் டெஸ்க் இருக்கும். அதனால் செம்மையாக காற்றடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மழை வேறு பெஞ்சிருக்கா, இன்னும் நல்லா காற்றடிச்சிச்சு. ஸோ அப்படியே உட்காந்து நான் எழுதிட்டு இருந்தேன். மேக்ஸில் ஜாமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதான் போட்டுட்ருக்கேன்.
ஸோ இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. புக்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 o'clock கிட்டே வந்து நான் மாடிலேருந்து கீழே வந்துட்டேன். மாடில் தான் என் ரூம் இருக்கும். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நான் மாஷா அண்ட் தி பீர் அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன். நான் மோஸ்ட்டாக கார்ட்டூன் தான் பார்ப்பேன், வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். ஸோ அதான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளோட. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ஜீனி, உப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது எல்லாத்தையும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதாம் துருவி வச்சுருக்கேன், அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து தண்ணியும் மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போண்டா மாதிரி போட முடியும், இல்லைனா தண்ணியாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெயில் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க, அப்போ தான் போண்டா மாதிரி இருக்கும். ஸ்வீட் போண்டா இது பேர். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சீக்கிரமாக. அப்புறம் ஸ்வீட் போண்டா சாப்பிட்டுக்கிட்டே மைலோ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ போண்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு, ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். இதான் நடந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.